நம்ம நந்தினிக்கு தெரியாமலேயே வந்து போயினா இந்த ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் வந்து போயினா சுந்தரவல்லிக்கு மட்டும் இது தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நந்தினிக்கு தெரிஞ்சாலே வந்து போயினா இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒருத்தங்க போட்டு, அதாவது போட்டு தள்ளி, அதாவது இந்த இடத்துல வந்து போயினா சுந்தரவல்லிக்கு எல்லாத்தையுமே வந்து போயினா சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து போயினா இப்போ சுந்தரவல்லி இங்க மாசம் என்ட்ரி கொடுத்து சரியான பிரச்சனை வந்து போயினா ஓட ஆரம்பிச்சிருது. இதுக்காக தான் வந்து போயினா என்ன ஆஃபீஸ்க்கு போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து இவ்வளோ பெரிய பிளானை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல இப்போ பயங்கர கோவத்தோட இந்த சுந்தரவல்லி வந்து போயினா இப்போ கேட்கறது மட்டும் இல்லாம, ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து போயினா இங்க நம்ம நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நந்தினிக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனா அடுத்ததா வந்து போயினா இது யார் மேல வந்து விடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி மேலதான். நந்தினிக்கு இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. எப்படா இந்த இடத்த விட்டு வந்து போயினா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவங்க வந்து போயினா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இவங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் போடுறதுக்கான காரணம் எப்பவுமே வந்து போயினா நம்ம நந்தினி சூர்யாவை விட்டு போயிடவே கூடாது. ஏன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நந்தினி போயிட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல சூர்யா வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் சரி, இல்ல சுந்தரவல்லி இருந்துட்டு இப்போ நம்ம நந்தினியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே சரியான ஆப்பு வந்து இங்கதான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் நம்ம நந்தினிக்கே தெரியாம பண்ணணும். அதாவது இங்க வந்து ஒரு சைன் போடணும், அதுக்காக தான் வந்து கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து இப்போ கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா அதாவது போற வழியில பூ வாங்கி கொடுக்குறாரு. அங்க என்னடா மால் எல்லாம் ரெடியா இருக்கு. அந்த ஒரு டைம்ல வந்து நந்தினிக்கு டவுட் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த மாலையெல்லாம் போடுறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்து கேட்கும்போது, இல்லம்மா அதாவது இந்த மாதிரி வந்து எங்களோட வழக்கத்துல இருக்கு. ஜஸ்ட் அதாவது நீ வந்து இப்போ சூர்யாவோட ஒய்ஃப் இல்லையா, அதனால தான் வந்து உன்னை வந்து இந்த மாலையை வந்து மாத்திக்க சொல்றோம் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி நம்ம நந்தினியை கன்வின்ஸ் பண்ணி இப்போ மாலையை போட்டுக்க வச்சுறாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம நந்தினியை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த சைன் போட்டாங்க அப்படின்னா அங்க ஈஸியா வேலை முடிஞ்சிச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.